தொடர்ந்து தாக்குவோம். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு நெதன்யாகு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. 2 வார கால போர் நிறுத்தம். இது போரின் முடிவல்ல. ஈரான் உச்ச தலைவரின் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவுடன் 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் மொஸ்தபா கமெனி தனது அனைத்து இராணுவ பிரிவுகளையும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்தும்படி உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் இது போரின் முடிவல்ல என்பதையும் தெஹ்ரான் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனத்தில் வாசிக்கப்பட்ட ஓர் அறிக்கையில் கமெனி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது போரின் முடிவல்ல, ஆனால் அனைத்து இராணுவ பிரிவுகளும் உன்னத தலைவரின் உத்தரவை பின்பற்றி துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வேண்டும். போர் நிறுத்தம் என்பது போரின் முடிவை குறிக்காது என்றும், எதிரியான அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எந்த வகையிலாவது செயல்பட்டால் தாக்குதலை எதிர்கொள்ளும் நிலையில் தாங்கள் இருப்பதாகவும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. இது போர் முடிவுக்கு வந்ததை குறிக்காது என்பது வலியுறுத்தப்படுகிறது. எங்கள் கைகள் தொடர்ந்து தாக்குதல் நிலையில் உள்ளன. எதிரியால் மிகச்சிறிய தவறு செயல்பட்டாலும் அது முழு பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் இனி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அண்டை அரபு நாடுகளுக்கு அணுவாயுத அல்லது பயங்கரவாத அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகளை இஸ்ரேல் ஆதரிக்கிறது என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவற்றின் நட்பு நாடுகள் லெபனான் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்ததை தொடர்ந்து நெதன்யாகுவின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லெபனானில் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்நாட்டு தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டயர் பிராந்தியத்தில் உள்ள சிரிபா நகரில் குண்டுவீச்சு நடத்திய இஸ்ரேலிய படைகள் அங்குள்ள ஒரு கட்டிடத்தை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். மறுபுறம் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் போர் நிறுத்தம் குறித்த செய்திகளுக்கு மத்தியில் லெபனான் இராணுவம் தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முன்னேறியுள்ள தெற்கு கிராமங்களுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறு இராணுவம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.